நிஷா பாம்பு அடிக்க போகிறா. பாம்படி பாம்படி பாம்படி. வீட்டில் அவ்வளோ பாம்பு வருதுங்க, என்னன்னு தெரியல. இந்த மாதிரி அடசலாக போட்டாலே பாம்பு தான். பிள்ளைங்க விளையா அந்த போது பாரு, அந்த போது. பாத்ரூம் கதவை சாத்திரி, பாத்ரூம் கதவை சாத்திரி. இங்கே பாருங்க, இதுதான் ஓலை பாம்பு. தெரியுதா? தெரியுதா? வாழை மரத்து தூரில் தெரியுதா? சி தென்னை மரத்து தூர். அடித்து வரட்டி விட்றியாங்கிட்டு. எவ்வளோ பெரிய பாம்பு பாருங்க. மரத்துக்கு அடியில் போகுது. தட்டி விட்றிய சும்மா தட்டி விட்டு ஓடிடாங்கிட்டு. எங்க ஓடுது? உள்ளதான் ஓடுது. அந்த பக்கம் சைடா போகுது. இங்க பாருங்க. தெரியுதா பாம்பு உங்களுக்கு? தெரியல. தெரியுது. எவ்வளோ பெரிய பாம்பு தெரியுதுங்களா? ஓடிடும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் அது வாழ்ற இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம், அதனால அது நம்மள ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு பாருங்க. ஒரு பாம்பு அடித்தோம்னா 9 பாம்பு வரும். துப்பு துப்புன்னு நிறைய பாம்பு கிளம்பி வந்துடும். அந்த பாம்பு ஸ்மெல்லுக்கு இங்கிட்டே வர தெரியும். மறுபடியும் அங்கிட்டு வரட்டி விட்றி. என்னம்மா ஆடு மாடை விரட்டுற மாதிரி ஓடு. ஷோ 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 ஓடிடும். இந்த மட்டையில் எவ்வளோ பாம்பு கிடக்கு அது தெரியல. அதுக்கு தான் மட்டை எல்லாம் இப்படி போட்டு வைக்காத. நீ போட்டேன் ஓங்கி அரைஞ்சிருவேன். அள்ளி இது எல்லாத்தையும் காய போட்டு அங்கே ஓரமாக வெயில் அடிக்க அடுப்பு எரிக்கிறதுக்காக வச்சிருக்கு. அள்ளி போட்டு காய வச்சு எடுத்து சாப்பிட்டு அதெல்லாம் ஓடிடுங்க. கடிக்காது, எந்த பாம்பும் கடிக்காது நம்மளெல்லாம். உண்மைதான், அது கடிக்காது. நம்ம வந்து அதை சீண்டனம்னா தான் பண்ணாமல் இருந்தால் அது வடுக்கும். இப்படி தட்டி விட்டோம்னா அது ஸ்வயன்னு அடுத்தடுத்த வீட்டுக்கு போயிடும். ஒன்றும் பண்ணாது. அவ்வளோதான். பாருங்க, நாட்டு முருங்கை வாங்கி வச்சிருக்கு. இன்னைக்கு ஊன்றதான். இப்படி கடப்பாறை எடுத்துட்டு வாங்கணும். நாட்டு முருங்கை இல்லை, வீட்டு முருங்கையா? பெங்களூர்ல இருந்து விதை போட்டு வந்த முருங்கையா. பெங்களூர் முருங்கை மரம். சரி ரைட்டு. போட்டு அவங்க மாமா வந்து பெங்களூர்ல இருந்து கொண்டு வந்தாங்க. ரைட் விடு, இன்னைக்கு போட்டு பார்ப்போம்.